ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் 5வது T20 போட்டி 4:30 மணிக்கு அதே ஹராரா மைதானத்தில் நடைபெற்றது. முதல்ல பேட்டிங் பிடிச்ச இந்திய அணி ஆரம்பத்தில் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலும் மிடில் ஆர்டரில் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிவம் துபே இவங்களுடைய கொஞ்சம் நிதானம் மற்றும் அதிரடியான ஆட்டத்தாளர் முதல் இன்னிங்ஸை இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் முடிவில் 167 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப குறைவான ஸ்கோர் தான். 180க்கு மேலே எடுத்தாதான் இந்திய அணியால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் 100% இருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 167 ரன்கள் அடிச்சிருக்காங்க. கடந்த போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாண்ட ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த ஸ்கோரில் அவுட் ஆகி வெளியிட்டாங்க. ஜெய்ஸ்வால் 12 ரன்லையும், சுப்மன் கில் 13 ரன்லையும், அபிஷேக் சர்மா 14 ரன்களையும் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய சஞ்சு சாம்சன் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால 58 ரன்களை குவித்தாரு. அதற்கு பிறகு ரியான் பராக் 22, சிவம் துபே 26 ரன்களை அவுட் ஆகி வெளியேறினாங்க. அதற்கு பிறகு ரிங்கு சிங் 11 ரன்களையும், வாஷிங்டன் சுந்தர் 1 ரன்களும் எடுக்க 20 ஓவர் முடிவில் இந்திய அணி 166 ரன்களை குவித்தது. அதைத் தொடர்ந்து தற்போது ஜிம்பாப்வேவுடைய 2வது இன்னிங்ஸ் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டும் இருக்கிறது. பவுலிங் மிக சிறப்பாகவும் இருக்கிறது. தேங்க்யூ.